இந்த காலை வேளையிலே கர்த்தர் எச்சரிக்கிறார். பெற்றுக்கொண்ட தேவ சமூகத்தை இழப்பது ஒரு நிர்பந்தம். சில சமயத்தில் தேவன் சொல்லுகிறது அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாமல் யோனாவை போல் தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிறது. ஆனால் ஓடினது அதுவும் போய் விடுதலையற்று போய் அடிமைத்தனத்துக்குள்ளே போய் சிக்கிக்கொள்ளுகிறது. மறுபடியும் விடுதலை கர்த்தருடைய வார்த்தையின் மூலம் வருகிறது. தேவ சன்னிதானத்திலே வருகிறவர்களுக்கு பரிபூர்ண ஆனந்தம், பரிபூர்ண விடுதலை, பரிபூர்ண சுகம். இந்த காலை வேளையில் வருத்தப்படுகிற பொழுது கூட சில பேர் வருகிறது இல்லை. ஏன்? பாரம்பரியம் குறுக்கே நிற்கிறது. ஜனங்கள் இயேசுவை நெருக்குகிறாங்க. போனவரை பார்க்க முடியாது, அவர் போயிடுவார். போனவர்கிட்ட பேச முடியாது. போனவரை ஐயோ நீங்கள் நினைக்கிறதை போலெல்லாம் இல்லை, பலர் பல விதமாக சொல்லி கொண்டிருக்கலாம். அவர் நாட்டிலே இல்லைனோ அவர் உலகத்தை விட்டே போயிட்டாருன்னு கூட சொல்லுவோம். எல்லாவற்றையும் மேற்கொண்டு வருகிறது தான் இந்த விசுவாசத்தினுடைய முயற்சிகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார்.